أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே என்கின்ற ஒரு தலைப்பிலே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான செய்திகளை அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலே ஆய்வு ரீதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளுக்கான காரணங்கள் பல வகையாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பர்சனலாக எங்களோட லைஃப்ல எங்களுக்கே வார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களோடு எங்களுக்கு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாமே எங்களுடைய எண்ணத்தினால் ஏற்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணம், நாம் நினைக்கின்ற அந்த நெகட்டிவான தோட் என்ற அந்த ஒரு பகுதி இருக்கிறது. எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். எங்களுடைய நெகட்டிவான தோட் தான் எங்களுடைய பிரச்சனைக்கும் பிரதான காரணம், மற்றவர்களோடு நாம் பிரச்சனைப்படுவதற்கும் மிக பிரதானமான ஒரு காரணம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் அதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. பிரச்சனை வருகின்ற நேரம் எல்லாம் நாங்க எப்படி விளங்கிக் கொள்வோம்டா, நான் நல்லா தான் இருக்கிறேன், மத்தவன் தான் பிரச்சனை ஆகிக்கிறான், என்னோட வேலை செய்யறவன் சரியில்லை, என்னோட சேர்ந்திருக்கிற நண்பன் சரியில்லை, என் உறவுக்காரர்கள் சரியில்லை, ஊர்ல ஒத்தனுமே நல்லா இல்லை என்பது போன்ற சிந்தனைகள் தான் எங்களுடைய பிரச்சனைக்கே பிரதான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண ஒரு அம்சம் அல்ல. ஆய்வு ரீதியாக, உளவியல் ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. வாழ்க்கையில் அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, எங்களோட பிள்ளைய பத்தி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மோசமாக போவதற்கும் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கும் முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் காரணம் அல்ல, எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த தவறான சிந்தனை. சில பேர் நீங்க பிள்ளைகளை வளர்க்க கொள்ளையே பார்க்கலாம், ஒரு அச்சத்தோடையே வளர்ப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் பிள்ளைய பத்தி பேசுற நேரம், எனக்கு இந்த மூத்தவனை பத்தி பிரச்சனை இல்ல, இந்த சின்னவனை நினைச்சாதான் பயமா இருக்குது என்று பேசி பேசியே வளர்க்கிறதுனால, இந்த நெகட்டிவ் திங்கிங்கோடயே வளர்க்கிறதுனால அவன் மோசமானவனாகவே மாறிடுறான். இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உள்ளத்துல நம்ம எப்படி நல்லா நினைச்சோம்னா நல்லா வந்துடலாம். நாம எல்லாரும் ஏன் வறுமையிலேயே இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லோரும் பொருளாதார ரீதியாக எல்லா வசதிகளோட இருக்கிறோம். உலகத்துல நம்மள மாதிரி வசதியா வாழ்றவன் வேற நீங்க பார்க்கவே இயலாது. ஆனா எல்லாரும் வறுமையில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? எல்லாரும் வறுமை கோட்டுக்கு கீழாலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நாங்க நினைப்புலதான் வறுமையாளர்களாகவே இருக்கிறோமே தவிர உண்மையில் செல்வந்தர்களாக வாழுகிறோம். நீங்க சில பேர்கிட்ட போய் பேசி பாருங்க, அவருக்கு இதுக்கு பூரா ஒன்றுமே தேவையில்ல, பெரிய கோடீஸ்வரன் என்று நம்ம நினைச்சிருப்போம். அவர்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி லைஃப் போகுதுண்டா, என்ன ரிம்ல தான் போகுது, துவா செஞ்சுக்கோங்கன்னுவாரு. வாழ்க்கை முழுக்க இவர் ரிம்ல தான் போவார். எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்கிட்ட இருக்கும். நீ பெரிய கோடீஸ்வரன் நம்ம நினைச்சிருப்போம். ஒரு ஆளை போய் சந்திப்போம், நாங்க என்ன நினைச்சிருப்போம்டா, இவனுக்கு இருக்கிற பொருளாதாரம் எனக்கு கிடைச்சா நான் வேற எங்கேயோ இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவரோடு பேசுற நேரம்
அவர் எப்படி நினைச்சுக்கிறாருன்னா வறுமை கோட்டை கீழே நினைச்சுக்கிறார். நல்ல 4-5 கடை, எல்லா விதமான பொருளாதாரம் இருக்கும். சொந்த ஊடு உலகத்துல வாங்கியிருப்பான், சொந்த ஊடு கட்டிருப்பான், வாகனம் இருக்கும், நிம்மதியா தூங்குவான், எல்லாம் வாழ்க்கையில இருக்கும். தன்னை மனதளவில் ஏழ்மையாக நினைச்சுக்கிறதுனால மௌத்தாயிர வரைக்கும் அவன் வறுமை கோட்டை கீழே தான் வாழ்வான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க பாருங்க, நீ மனசால முதலாவது மாறணும். லைசல் கினா அன் கஸ்ரத்தில் மால். அழகான ஒரு செய்தி சகோதரர்களே. அதிகமான செல்வம் வச்சிருக்கிறவன் பணக்காரன் அல்ல. ஆனா நாங்க அதுக்கு தான் ட்ரை பண்றோம். செல்வத்தை கூட்டிக் கொள்றதுக்கு ட்ரை பண்றோம், கடையை பெருக்கிக் கொள்ள ட்ரை பண்றோம், பிசினஸ் ஏற்கனவே 4 பிசினஸ் இருந்தாலும் 5வது பிசினஸுக்கு ட்ரை பண்றோம். ஒரு நாளும் உன்னால பணக்காரனாக இயலாது. செல்வத்தை கூட்டுறதுனால நீ பணக்காரனாக இயலாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். நீ எப்படி பணக்காரன் ஆகணும் தெரியுமா? இந்த ஊர்ல இந்த பேர்வலையிலே நான் தான் பணக்காரன் ஆகிறேன்னு நீ நினைக்கணும். முதல்ல உள்ளத்தால சும்மா நினைச்சு பாருங்க. எங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது சகோதரர்களே, போதுமான எதுவுமே இருக்காது. நான் தான் பணக்காரன் ஆகிறேன், அல்லாஹ் என்ன நல்ல வசதியோட வச்சுக்கிறார். ஒரு 2 மாசத்துக்கு நினைச்சு பாருங்க, பணக்காரனா மாறிடுவோம். அது நடக்கும் சகோதரர்களே. இது சாதாரண ஒன்று அல்ல. நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அது எங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு பகுதியை ராபர்ட் ரொசன்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு சைக்காட்டிஸ்ட் ஆய்வாளர், கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒரு ஆய்வு செய்யறார். அவர் என்ன ஆய்வு அந்த அவருடைய யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு செய்யறார். இவர் முக்கியமான பகுதியே என்னன்னா, இவர் சைக்காட்டிஸ்ட்ல எந்த பகுதின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களோட லைஃப்ல நடக்கும். நல்லதா நினைச்சா நல்லதா நடக்கும், பயந்து கொண்டு கெட்டதாக நினைச்சா கெட்டதாவே நடக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா, அவர் படிக்கிற யூனிவர்சிட்டியில அவர்கிட்ட கேட்கிறார், இவர் படிப்பிக்கிற எல்லாருமே டாப் ரேங்க் எடுத்துறாங்க. இவர் எந்த கிளாஸுக்கு போய் படிப்பிச்சாலும் அந்த கிளாஸ்ல உள்ள பிள்ளைகள் டாப் ரேங்க் எடுத்துறாங்க. இத கவனிச்சு ஒரு யூனிவர்சிட்டியில அவரை கூப்பிடுறாங்க. நான் சொல்றது வெறும் கதை அல்ல, நீங்க போய் கூகுள்ல ராபர்ட் ரொசன்டல் நடிச்சா உங்களுக்கு அவரோட டீடைல பார்க்கலாம். இவர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு எங்கட பிள்ளைகளையும் நீங்க நல்லா செஞ்சுதாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு படிப்பிக்க இயலாது. தியரியை விளங்கப்படுத்தவர். என்ன தியரி தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு மாணவர்களை 2 குரூப்பா பிரிக்கிறார். ஒரே கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் அவங்கள 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு மாணவர்களுக்கு இது என்னத்துக்கு பிரிச்சாரு, இவர் என்னத்துக்கு வந்தாரு ஒண்ணும் தெரியாது. ஆசிரியர்களையும் பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் 2 குரூப்பா பிரிச்சுக்கிறேன். பேசுறது அவங்களுக்கு தெரியாது. 2 குரூப்பா பிரிச்சுக்கிறேன். இந்த இடது பக்கம் நிக்கிற குரூப்ல உள்ள பிள்ளைகள் வார வருஷம் டாப் ரேங்க் எடுப்பாங்க. வலது பக்கம் நிக்கிற குரூப்ல உள்ள பிள்ளைகள் இவங்களை விட குறைவாத்தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதிபர் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடந்தா இவர் எந்த குரூப்ல உள்ள பிள்ளைகள் டாப் ரேங்க் எடுப்பாங்கன்னு சொன்னாரோ அந்த பிள்ளைகள் எல்லாம் டாப் ரேங்க் எடுக்குது. இது உண்மையாக நடந்த ஆய்வு ரீதியாக அவர் சமர்ப்பிக்கிறார். யூனிவர்சிட்டியில அவருடைய ஆய்வை சமர்ப்பிப்பதற்காக அவர் செஞ்ச ஒரு செயற்பாடு இது. இந்த மாதிரி சொன்ன உடனே சேர்மாருக்கு ஆச்சரியம் வைக்குது. நீங்க எப்படி சரியா சொன்னீங்க, எப்படி இந்த பிள்ளைகள் நல்லா வரும் என்று சொன்னீங்க என்றா அப்ப அந்த பிரின்சிபலுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர் விளங்கப்படுத்துறாரு, பிள்ளைகளை நான் திறமையா பிரிக்கல, இவருக்கு தெரியாது அந்த ஸ்கூல்ல யாரு நல்லா படிக்கிற யாரு படிக்கிற ஒன்னும் தெரியாது. வந்தாரு, சும்மா 2 பக்கமா நில்லுங்கன்னாரு, ஒரு குரூப் நல்லா வரும்ன்றாரு. ஆசிரியர்களுக்கு என்ன விளங்கப்படுத்தினார் தெரியுமா? இதுல யாரு நல்லா படிப்பா யாரு படிக்க மாட்டான்றது எனக்கு தெரியாது, ஆனா எப்படி நல்லா வந்தாங்க தெரியுமா? நான் எந்த குரூப்ல உள்ள பிள்ளைகள் திறமையாக வருவாங்கன்னு சொன்னேனோ அவங்கள நீங்களும் நல்லா வருவேன்னு நினைச்சீங்க. நீங்க ஒரு உள்ளத்துல நினைச்சீங்க இவனல் நல்லா வருவானல், இவனல் டாப் ரேங்க்ல வருவானல் என்று நினைச்சு இந்த ஒரு வருஷமும் அதற்கு ஏற்ற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணீங்க. அவ்வளவுதான் காரணம். எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாரு? சார் மாதிரி அடுத்த குரூப்ல பாக்குறான், இவன் எப்படி டாப் ரேங்க் வருவான்னா ஆக கீழ்த்தரமான அந்த குரூப்ல இருந்திருப்பான். நீங்க ட்ரீட் பண்ணின விதம், அடுத்த எக்ஸாமுக்கு இவன் டாப் ரேங்க் எடுப்பான்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அவன் எடுத்தே ஆகுவான்.
என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பீங்க, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அவர் ஆய்வை சமர்ப்பிக்கிறார். அந்த புள்ள வரலன்னு வைங்க, நல்ல ரேங்க்ல உள்ள குரூப்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்கடா, அவன் ஸ்கூலுக்கு வரல, உடனே பேரண்ட் கோல் அடிக்கிறாங்க, என்ன அவனோட பிள்ளைய காணும், அவன் டொப் ரேங்க் வர, அடுத்த எக்ஸாமுக்கு அவன் டொப் ரேங்க் வரணும், கட்டாயம் அவன் அனுப்பி வைங்க அப்படின்னு நீங்க ட்ரீட் பண்ணினீங்க. கிளாஸ்ல படிப்பிக்கிற நேரம் அவன் கொஞ்சம் ஏதாவது செஞ்சா, டேய் நீ நல்லா டொப் ரேங்க் எடுக்கிற பொடியே, நீ இப்படி இருந்து சரி வராது, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க, அவன் அப்படி மாறினான். இந்த ஆய்வை அவர் கலிபோர்னியால படிப்பிக்க கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் அவர் சமர்ப்பிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏன் இந்த பகுதியை சொல்லுகிறேன் என்றால், ஆய்வு என்பது இன்றைக்கு தான் நடக்குது, இந்த சமகாலத்துல தான் நடக்குது. இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எங்களுக்கு இந்த செய்திகளை 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு படிச்சு தந்தான். நம்ம எப்படி மாறணும் தெரியுமா? எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 3/2 பகுதி வரலாறு பேசுறார். நம்ம குர்ஆனை பார்த்தா சில நேரம் வரலாறு புக் மாதிரி தான் இருக்கும். நீங்க சரியா எடுத்து பாருங்க, 3/2 பகுதியா அல்லாஹ் வரலாறு தான் பேசுறான். அந்த வரலாறுல எல்லாம் அல்லாஹ் சொல்ற மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? நீ என்னத்தை நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். இப்போ உங்களோட லைஃப்ல நீங்க சில சம்பவங்களை நினைச்சு பாருங்க. வாகனத்துல போயிட்டே இருந்திருப்போம், மகன் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான், சாதாரண ஆக்சிடென்ட் ஆவான். அடுத்த நிமிஷம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ போக்கொள்ள நினைச்சேன், எங்கேயாவது கொண்டு போய் செருகு வாங்கிடுவார், நீ நினைச்சாய் அவன் ஆக்சிடென்ட் ஆகுவார். இது சாதாரண ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். சில பேரை நீங்க லைஃப்ல பாருங்க, நோய்க்கு பயந்தே சல்லிய சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. பொருளாதாரத்தை சில பேர் என்னத்துக்கு சேர்க்கிற, ஒரு காரணம் இல்ல, நல்லா தின்றோம், நல்லா குடிக்கிறோம், நல்லா வாழ்றோம், புறம் என்னமாவது பெருசா வந்தா ஒரு 15 லட்சம் தேவைப்படுமா இல்லையா? திடீர்னு கிட்னியில என்னமா ட்ரபிள் இருந்தாண்டா ஒரு 10 லட்சம் தேவைப்படும், சேர்த்து வச்சுட்டே இருப்பார். நினைக்கிறா எனக்கு வருமுண்டு, உனக்கு வந்தே ஆகும். நினைச்சால் உள்ளத்தால எனக்கு பெரிய நோயண்டு வருமுன்னு நினைச்சு கொண்டே வாழ்ந்தீங்கன்னு வைங்க, அது வந்தே ஆகும் சகோதரர்களே. நினைக்கிறோம் அல்லாஹ் எனக்கு தரமாட்டான், எனக்கு நோயே வராது, எனக்கு அப்படிப்பட்ட பெரிய நோயே வராது, இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு போவேன், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் நினைங்க, உங்களுக்கு அப்படி நோயே வராது. இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபிரௌனுடைய அழிவுக்கு காரணமே அவன் நினைச்சதுதான் சகோதரர்களே. இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஃபிரௌன் அழிஞ்சு போனதுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நினைச்சா நான் திருந்த மாட்டேன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் ஹிதாயத்து கிடைக்கல. ஃபிரௌனுடைய அரண்மனையில் அவ்வளவு மோசமான ஒரு கோட்டைக்குள்ளே இருந்த ஆசியா நாய்க்கு ஏன் ஹிதாயத்து கிடைச்சது தெரியுமா? நினைச்சாங்க, ஹிதாயத்து கிடைச்சது. அல்லாஹ் தஆலா இத குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஒரு பொட்டில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை செட் பண்ணி கடல்ல விடுறாங்க. பயப்படாதீங்க, கடல்ல விடுங்க, உங்கள்ட்ட நாங்க திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம். பிள்ளை கடல்ல தவண்டு 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 ஃபிரௌனுடைய அரண்மனைக்கே போகுது. அல்லாஹ்வுடைய சுன்னாவை பாருங்க, நான் வளர்க்கணும்னு நினைச்சா எதிரிட பாதுகாப்புல அல்லாஹ் வளர்ப்பான். ஃபிரௌன் அரண்மனையில போய் புள்ள நிக்குது. ஆசியா நாய் புள்ளைய கையில எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்க உள்ளத்துல வந்த எண்ணம் என்ன தெரியுமா? அந்த புள்ளைய கையில கிடைச்சோடனே அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கஸஸ்ல இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனினுடைய மனைவி அந்த புள்ள கிடைச்சோடனே என்ன சொன்னார் என்றால், குர்ரத்து ஐனுன் லீ வலக், இந்த புள்ள எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். லா தக்துலூஹு, கொன்ற வானாண்டாங்க. ஏன்னா அந்த பீரியட் புள்ளைய கொல்ற பீரியட். அந்த எந்த புள்ள ஆம்பளை புள்ள கிடைச்சாலும் கொல்ற பீரியட். உடனே சொல்றாங்க புள்ளையை கொண்டு விட வேண்டாம். அஸா ஐ யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா. சுப்ஹானல்லாஹ். என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த புள்ளையால எங்களுக்கு நலவு நடக்கலாம், அல்லது இதை எங்களுடைய பிள்ளையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம், இந்த பிள்ளையால எங்களுக்கு ஒரு நலவு நடக்கும் நினைச்சாங்க சகோதரர்களே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸன் என்ற தரத்தில் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. லவ் கால ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் எடுத்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆசியா நாயை சொன்னாங்க, குர்ரத்து ஐனுன் லீ வலக், எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் இந்த புள்ள. நல்லா நினைச்சாங்க, இந்த புள்ளையால எங்களுக்கு ஒரு நலவு நடக்கும். ஃபிர்அவுன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா லக்கி ஃபனஅம், உனக்கு வேணுமுண்டா கண்குளிர்ச்சி வைக்கலாம், ஆனா எனக்கு கண்குளிர்ச்சி கிடையாது அப்படின்னா. ஃபிர்அவுன் நினைச்சதுதான் அவன் அழிவுக்கே காரணம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கால ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் மட்டும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால், குர்ரத்து ஐனுன் லீ வலக், ஆசியா நாயகி சொன்ன மாதிரி கையில புள்ள கிடைச்சோன்னையே ஃபிர்அவுனும் உனக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி இருந்தால், இந்த பிள்ளையாளைகளுக்கு நலவு நடக்கும் என்று ஃபிர்அவுன் சொல்லி இருந்தால், லஹதாஹுல்லாஹு பிஹி, அந்த ஒரு எண்ணத்துக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிர்அவுனுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்லா நினைச்சிருந்தான்னு வைங்க, இந்த பிள்ளையாளைகளுக்கு நலவு நடக்கும் என்று ஃபிர்அவுன் மட்டும் சொல்லி இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பார். நம்மட வாழ்க்கையில நினைச்சு பாருங்க, நிறைய பேர் மாறாத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு கேட்டாலும் சில பேர் நான் திருந்த மாட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சிருக்கிறதுனால மௌத்தாகிற வரைக்கும் கெட்டவனாதான் வாழணும். நம்ம முதலாவது நினைக்கணும், நான் நல்லவனா மாறுவேன், நான் நல்ல ஒரு நிலைக்கு வருவேன், அல்லாஹ் என்ன மாத்துவான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான். உள்ளத்தால நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சே ஆயிடுவான். பாவத்தை சில பேருக்கு விட முடியாது, சைத்தானே கொஞ்ச நாள்ல பலவீனப்படுத்திடுவான். செய்வாரு, மறுவ துவா கேட்பாரு, திரும்ப அதே பாவத்தை செய்வார், திரும்ப 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 பாவமே செய்வார். சைத்தான் ஒரு கட்டத்துல கொண்டு என்ன விட்டுருவான் தெரியுமா? உன்னால இந்த பாவத்தை விடவே இல்லை. அப்ப உள்ளத்துல நினைச்சிருவாரு, இதை விட்டு என்னால கலர இயலாது, மௌத்து வரைக்கும் உன்னால கலர இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸான நியத்து எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் மௌத்துக்கு முன்னால் அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் எங்களை நீக்கிடுவான். போல மனசால நினைக்கணும், நம்ம உள்ளத்துல நான் என்றைக்காவது இந்த பாவத்துட்டு நான் மீளுவேன், நான் இந்த பாவத்துட்டு மீளுவேன், நான் நல்லவனா மாறுவேன் என்று நினைச்சா நம்ம அந்த மாதிரி மாறிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த வரலாறு எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றார், இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா, தந்தையே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம்பணிய நான் கனவு கண்டேன். வந்து வாப்பா கிட்ட சொல்றார். வாப்பா என்ன நினைச்சாரு தெரியுமா? லா தக்ஸுஸ் ருயா அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா, வாப்பா உன்ட நானாமாட்ட மட்டும் வாய திறந்துடாத, சதி செஞ்சு போட்டுருவானு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நானாமாட்ட போய் சொல்லவே இல்லை சப்ஜெக்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் நானாமாட்ட சொன்னாரா? சொல்லல. வாப்பா நினைச்சாரு, உள்ளத சதி செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மனசால நினைச்சாரு, அதே மாதிரி பிள்ளைகள் சதி செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி புள்ள கிடைச்சது? எண்ணத்தால கிடைச்சது சகோதரர்களே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தேடி போகல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போன புள்ள கிட்டத்தட்ட 8 அல்லது 10 வயசு அல்லாஹ் இதான்னு சொல்லல, ஆனா அந்த செயற்பாடுகளை வச்சு பார்க்கிற நேரம் ஒரு 10 வயசுல காணா போன புள்ள எப்ப கிடைக்கிறாரு தெரியுமா? 50 வருஷத்துக்கும் பொருள். ஏன் கிடைச்சாரு தெரியுமா? ஊர் முழுக்க போலீஸ் போட்டு வருஷா வருஷம் 4 நாளா முழு உலகத்துக்கு அறிவிச்சு தேடல்ல சகோதரர்களே, என் பிள்ளை எனக்கு கிடைப்பார் என்ற எண்ணம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தார். உள்ளத்துல நினைச்சிட்டே இருந்தாரு, என் புள்ள எனக்கு கிடைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், 2வது புள்ள புன்யாமீனை விட்டுட்டு நானாமார் வெறுங்கையோட வாரான். வரலாறு முழுசா சொல்லல, சுருக்கமா சொல்றேன். 2வது புள்ள புன்யாமீனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னராக இருக்கிற நேரம் அவர்கிட்ட விட்டுட்டு வாப்பாட்ட வாரான். வாப்பாட்ட வந்து, வாப்பா 2ஆம் முறை உண்மையை தான் சொன்னாங்க, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அந்த மன்னர் அனுப்பலான்ட்டாரு என்று சொல்லுகிற நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை என்ன தெரியுமா? கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன் ஃபஸப்ருன் ஜமீல். இல்லை, இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன்,
அஸல்லாஹு அய்யதியனி பிஹிம் ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். 40-50 வருஷம் ஆயிட்டு சகோதரர்களே. புள்ள கிடைப்பான்னு நம்ம நினைப்போமா? நம்மள்ட்ட அந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் இல்ல. புள்ள காணா போய்த்தா ஒரு 4 வருஷம் வேணும்னா நம்ம இப்ப தேடுவோம். போலீஸுக்கு அறிவிச்சு, அங்க அறிவிச்சு, இங்க அறிவிச்சு, சோசியல் மீடியால போட்டு எல்லாம் தேடுவோம். ஒரு மாதிரியும் கிடைக்கலன்னா என் புள்ள கிடைப்பான்ன்ற அளவுக்கு நம்பிக்கை நம்மள்ட்ட இல்ல. இதான் நம்மள அழிவுக்கே காரணம். நம்ம என்ன செய்வோம்னா, எங்கேயாவது ஏதோ மௌத்தா போயிருப்பான், யாராவது அடக்கியிருப்பாங்க, ராய்பு ஜனாசா தொழலாமான்னு மௌலைட்டு ஒரு பத்துவாவை கேட்டு ராய்பு ஜனாசாவையும் தொழுது அவன் பேர்ல தர்மமும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்களுடைய எண்ணம் அவ்வளவுதான். நல்லதாக நினைக்கின்ற அந்த பகுதி கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் நினைச்சாங்க. அல்லாஹ் நாடினால் நல்ல எண்ணம் வச்சாங்க. ஏண்ட புள்ள மௌத்தா போகல, அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் நினைச்சாங்க. புள்ளைகிட்ட சொன்னாங்க, அந்த 10 அந்த சகோதரர்கள்ட்ட சொன்னாங்க, யா பனி, என்னுடைய பிள்ளைகளே, இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹி. புனியாமீனை காணா போட்டு வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. யூசுப் எப்பயாவது கிடப்பாரு, போய் புனியாமீனை மட்டும் எப்பயாவது தேடிட்டு வாங்க சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போனது 10 வயசுல. 40-50 வருடங்கள் கடந்து விட்ட சகோதரர்களே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் போய் புனியாமீனையும் யூசுஃபையும் தேடுங்கள். 2 பேரையும் தேடுங்க. அல்லாஹ் யூசுஃபை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். நல்லா நினைச்சாரு சகோதரர்களே. என் புள்ள திரும்பி வருவான் என்று நினைச்சாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் சகோதரர்களே பாசிட்டிவ் தோட்டங்கள்ட்ட வரணும். எங்கட பிள்ளைகளை பற்றி, எதிர்காலத்தை பத்தி நினைப்ப பயந்துட்டே இருப்பான். புள்ளைய அப்படித்தான் நம்ம வளர்த்திருப்போம். அச்சத்தோடு தான் வளருவான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கட புள்ள தவறு செய்கிற நேரம் நாங்களே புள்ளைய சொல்லி சொல்லி நினைச்சு வழிகெடுத்து விடுகிறோம் சகோதரர்களே. சில பேர் சாதாரணமாக பார்க்கிறோம். சில பேர் கெட்டு போவதற்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எங்களுடைய நினைப்பு தான் சகோதரர்களே. திருந்த மாட்டான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் இப்படியே இருப்பான் என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதனால் அவனை உருப்படாதவனாகவே நம்ம வளர்த்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அவன் திருந்த மாட்டான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகளவாவது அப்படி நினைக்க கூடாது சகோதரர்களே. மற்றவர்களுடைய எண்ணத்திலும் எங்களுக்கு என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு சமுதாய ரீதியாக திருந்தல்ல தெரியுமா? ஏன் மக்கள் மாறல்ல தெரியுமா? ஏன் இவ்வளவு மார்க்க சூழ்நிலைகள் வந்தும் ஏன் மாற்றம் வரலன்னா, நிறைய பேர்ட்ட உள்ளத்துல ஒண்டிக்கு. சில பேர் பயம் முடிஞ்சோடனே வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்காக அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் சகோதரர்களே. சமுதாய சீர்கேட்டுக்கே அதுதான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவனை விட மோசமானவன் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. சில பேர் பயம் முடிஞ்சோடனே வந்து சொல்லுவாங்க, இங்க என்ன கத்தினாலும் இவனால திருத்தவே இயலாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இந்த மோசமான எண்ணம் தான் இந்த சமுதாயம் திருந்தாததற்கான பிரதான காரணம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணத்தினால் அந்த சமுதாயம் திருந்திய நம்ம நினைக்கணும், நல்லா நினைக்கணும். எல்லாம் மாறுவாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லவர்களாக மாறுவார்கள், திருந்துவார்கள் நினைச்சு பாருங்க, சமுதாயமா மாறும். நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு என்ன பொருளாதாரம் செலவழியுமா? உடல்ல ஏதாவது சக்தி குறையுமா? சும்மா நினைக்கிறதுக்கு என்ன சகோதரர்களே இருக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். சும்மா பேசுங்க, பணக்காரன் ஆயிரலாம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த நியாமத்தை நீங்க பேசுங்க, நினைங்க. அல்லாஹ் என்ன அல்லாஹ் ராஜா மாதிரி வச்சுக்கிறார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறேன் தெரியுமா? தலைக்கு மேல அல்லாஹ் வச்சுக்கிறார். சும்மா பேசுங்க, பணக்காரனாக மாறி விடுவீர்கள். அல்லாஹ் அப்படி ஆக்குவான். நம்ம வறுமையே பேசிக் கொண்டிருக்கிறதுனால வறுமை கோட்டை கீழாலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தாயிஃபை விட, அதாவது உஹதை விட ஒரு கடுமையான நாளை நீங்க லைஃப்ல சந்திச்சிருக்கீங்களா? இந்த உஹது தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக கஷ்டமான நாள். பல்லு உடைக்கப்பட்டுச்சு. அல்லோல முஸ்லிம்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை சந்திச்சது உஹதுல தான் ரசூலுல்லாஹ். இரண்டாவது ஹுனைன். உஹதை விட கடுமையான ஒரு நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் தாயிஃபுக்கு ஒரு மனிதரை சந்திக்க போகின்ற அந்த நாள் தான்
உகதை விட கடுமையான நாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தாயிஃபுக்கு போனேன், ஒரு ஆளுடைய பேரை சொல்லி இன்னார சந்திக்க போய் அவருக்கு நான் தஅவா செய்ய போனேன். ஆனால் அவர்கள் எனக்கு அடிச்சு என்னை துன்புறுத்தி, அவர்கள் துன்புறுத்தி அந்த வேதனை தாங்க முடியாமல் நான் மயக்கமுற்று விழுந்தேன். நான் செயலிழந்துட்டேன். ரசூலுல்லாஹ் நினைவே இல்லாம போய்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கர்னு ஸஆலிப் என்ற இடத்துக்கிட்ட வார வரைக்கும் எனக்கு நினைவே இல்லை. அவ்வளவு துன்புறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நினைவே இல்லை. கர்னு ஸஆலிப் என்ற இடத்தை வந்தடைந்ததும் எனக்கு நினைவு திரும்பியது. நான் திரும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். ஒரு மலக்க கூட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என்னோடு மலைக்கு பொறுப்பான மலக்கை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். மலைக்கு பொறுப்பான மலக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு செய்த வேதனையின் காரணமாக அல்லாஹ் இந்த மலைகளை சேர்த்து அழிப்பதற்காக என்னை அனுப்பி இருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்களை நான் அழிச்சு போட்டுக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நல்லெண்ணம் என்ன தெரியுமா? வேண்டாம், அவர்களை அழித்து விட வேண்டாம். இவர்கள் திருந்தாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுவார்கள். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்த சகோதரர்களே, தாயிஃப் மக்கள், ஹுனைன் யுத்தம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை போய் முற்றுகை விடுகிறார்கள். ஹுனைன் யுத்தத்தில் தாக்கிட்டு சகீஃப், அதாவது ஹவாஸின் சகீஃப் என்ற 2 கோத்திரத்தினர், தாயிஃப் மக்கள் திரும்பி வருவார்கள், அவர்கள் மாறுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்திலே இருந்த சகோதரர்களே, தாயிஃபுக்குள்ள போய் அவர்களை தாக்க நினைச்சாங்க, முடியாது, கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க ஒன்றும் செய்யலாம திரும்பி வர நேரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் இவ்வளவு அநியாயத்தை செய்துவிட்டு கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இவர்களுக்காக பிரார்த்திக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள், அல்லாஹும்ம ஹதி ஸகீஃபன் வஅத்பிஹிம், யா அல்லாஹ், ஸகீஃபுக்கு நேர்வழி கொடுப்பாயாக, அவர்களை என்னோடு கொண்டு வந்து சேர்ப்பாயாக, அவர்கள் மாறுவார்கள் என்ற எண்ணம் இருந்த சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஹுனைனுக்கு வந்து 10 நாள் கனிமத்தை பங்கு வைக்கவில்லை சகோதரர்களே. அவர்கள் திருந்தி வருவார்கள் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்ப நேரத்தில் இருந்து தாயிஃபுடைய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வரும் என்ற அந்த நல்லெண்ணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு படையோடு வந்தார்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றதை பார்க்கிறோம் சகோதரர்களே. எதற்காக தெரியுமா? இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் அவர்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்தது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான பகுதி. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த பீரியடுக்கு பொருத்தம் என்பதனால் சொல்லுகிறேன், மாணவர்கள் பரீட்சை தேர்வுகளில் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? முதலாவது உள்ளத்தால நீ பாஸ் ஆகணும். சில பேரை எழுதி முடிஞ்சோடனே ரிசல்ட்ட கேளுங்க, என்ன பாப்பா எப்படி எழுதினியா? பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா உனக்கு பரவாயில்லதான். நீ முதலாவது நினைக்கணும், நான் 10 பாடம் சிம்பிளா பாஸ் ஆயிரும். இது என்ன ஒரு 40 கேள்வி கேட்பாங்க, ஈஸியா எழுதிடுவேன். சும்மா நினை, உன்னை உள்ளத்துல நினைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீ நினைச்சா அதுக்கு ஏத்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். சில பேர் எக்ஸாம் ஹாலுக்கு போற நேரமே பயந்துட்டு போறான், எல்லாம் படிச்சிருப்பான், என்னத்தை கேட்பானோ என்னத்தை உனக்கு தெரிஞ்சாலும் அந்த டைமுக்கு பயத்தால வராது, ஃபெயில் ஆயிடும். நினைச்சிருவான், நான் ஃபெயில் ஆகுமா, பாஸ் ஆகுவனா நினைச்சு வாழ்க்கையில ஃபெயில் ஆகிடுவோம் சகோதரர்களே. எனவே இந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிம்மதியான மனிதர்களாக வாழுவோம். நான் சந்தோஷமாகிறேன், நிம்மதியாகிறேன், சும்மா நினைச்சு பாருங்க, நிம்மதியா வாழலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் நல்லெண்ணத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد
அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே என்ற ஒரு தலைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் சீராக வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக ஒரு சில செய்திகளிலே பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய தியரியாகவே இதைத்தான் சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த பகுதி யாரால் முடியும் என்று சொன்னால், யாரு அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அவரால் தான் இது முடியும். அல்லாஹ்வோட நெருக்கம் இல்லாட்டி அந்த நல்லெண்ணம் நம்மளுக்கு வரவே வராது. அல்லாஹ்வும் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? உலகத்தினுடைய ஒரு சப்ஜெக்ட் அல்ல இது. நாம் அல்லாஹ்வை எப்படி நினைத்திருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாற்போல் தான் அல்லாஹ் அதை செய்விப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், அன இந்த வன்னி அப்தி பி. அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களை பார்த்து, என்னுடைய அடியான் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறானோ அதே போன்று நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ்வை நல்லெண்ணப்படுத்துதல் என்ற பகுதி சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கு இதை தருவான், அல்லாஹ் என்ன வசதியோட வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நோயை தரமாட்டான், அல்லாஹ் என் பிள்ளையை பாதுகாப்பான் என்று நீங்கள் நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் அதையே எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுவான், அதையே அல்லாஹ் செயற்பாடாக மாற்றுவான். நான் கஷ்டத்தோட இருக்கிறேன், எனக்கு போதாது, என் புள்ள சரிவர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இந்த சமுதாயத்துல திருந்த மாட்டாங்க யாரும் என்று என்பது போன்று நாம் அல்லாஹ்வில் இதை செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இது நடக்காது என்று நினைச்சால் அல்லாஹ் அப்படியே வச்சிருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வில் நல்லெண்ணம் வைத்தவர்களா இருக்கணும். எந்த நேரமும் எங்களை நல்லவங்களா நம்ம நினைக்கணும். நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். இது சாதாரணம் அல்ல சகோதரர்களே. சில பேர் வாலிப பருவத்திலே இருந்து கொண்டே வயசாலின்னு உணர்ந்துருவான். சில பேர் வயசாலியா இருந்துட்டே யங்கா வாழ்ந்து கொண்டிருப்பான். என்ன சில பேரை நீங்க பாருங்க, அவருக்கு ஒரு 50 பாஸா இருக்கும். நாங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவருக்கு நினைப்பு தான் பெருசா, என்னமோ சின்ன வயசுல இருக்கிறார். என்னண்டா அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். அவர் இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா, நான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், அதுக்கேத்த மாதிரி உடுப்பார், அதுக்கேத்த மாதிரி நடப்பார், அதுக்கேத்த மாதிரி மாறுவாரு. அவரை நீங்க வாலிப தோற்றத்திலேயே பார்க்கலாம். சில பேர் 30 வயசு தான் இருக்கும், இன்னும் சரிவா எனக்கு ஏழா அப்படி இப்படின்னு முடியும் பழுத்து நரைச்சி கிழவனாய் போறதே பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் எண்ணத்தோடு தான் தங்கி இருக்கு. எனவே எப்பொழுதும் நாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இப்படி வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக அமையும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாழுகின்ற காலமெல்லாம் எங்களின் மீது முதலாவது நல்லெண்ணம் வைப்போம், இரண்டாவதாக எங்களுடைய பிள்ளையின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம், மூன்றாவதாக இந்த சமுதாயத்தின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம். இப்படி எல்லா பகுதிகளிலும் நாம் நல்லெண்ணம் வைத்தால் எங்களுடைய வாழ்க்கை சீரானதாக மாறும். குடும்ப வாழ்க்கையில கூட மனைவியோடு அப்படிதான். சில பேர் எப்படி வாழ்றாங்கண்டா, இவளுக்கு எவ்வளவு செல்லியாச்சு, வாழ்க்கையில திருந்த மாட்டான்டா, மவுத்து வரைக்கும் அவ திருந்த மாட்டான். போலாது நினைக்கணும், இவ மாறுவா, இவன் நல்லா வருவா என்று நம்ம உள்ளத்தால நினைச்சாலே அந்த மாதிரி நம்ம வாழ தொடங்குவோம் சகோதரர்களே. வாழ்க்கை அழகானதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழுகின்ற காலமெல்லாம் நல்லெண்ணத்தோடையே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இந்த உலகத்திலே முழுமையாக பெற்று நாம் மரணிக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.